மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி நடுவர் அவர்களே அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அருமையான பேச்சாளர்களை கூப்பிட்டுருக்கீங்க. எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. எங்க அக்காலாம் எப்படி பேசுற ஆள் தெரியுமா? வந்து சொல்றாங்க, நம்ம ஆளை தவிர வார போற எல்லா ஆட்களையும் சைட்டடிக்கலாம், தப்பு இல்லை. என்ன சொல்லி தரீங்க நீங்க? தங்கமான எங்க பசங்களை பார்த்து என்ன சொல்லி தரீங்க? பால் வடிகிற முகமா? ஆமா, பால் வடிகிற முகம். அங்க பாருங்க, அது கீழே ஒரு சட்டி வைங்கப்பா, பால் ஊற நம்புனோன்னு ஒரு 4 வீட்டுல ஊத்திட்டு வரலாம். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஆண்களை பார்த்து சல்லி பயலுகன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சல்லி பயலுக கிடையாது நடுவர் அவர்களே, கில்லி மாதிரி இருக்கக்கூடிய கில்லி பசங்க. இப்பேற்பட்ட பசங்களை பார்த்து என்னென்ன குறைய சொல்லிட்டு போயிருக்கீங்க. அவங்கள அந்த கில்லி மாதிரி வளர்த்தது யார் நடுவர் அவர்களே? அவர்களுடைய பெற்றோர்களாகிய தாய்கள் நாங்கள் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நீ சொன்ன பாயிண்ட்ல இந்த கில்லி பசங்கன்னு சொன்னில, அங்க ஒரு கில்றியாமா அவனை. நடுவர் அவர்களே, எங்களுடைய பெண்களுக்கு தாங்க மிகப்பெரிய மகிழ்ச்சி பண்டிகைகள்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் பத்தாதுன்னு பக்கத்து ஸ்டேட்ல ஓணத்தை கடன் வாங்கி கேரளா சேலையை கட்டும் பொழுது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிற எங்களுக்கு தானங்க சந்தோஷம். நடுவர் அவர்களே, நீங்க சைட் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன். சைட் அடிச்சிருக்கீங்க. நடுவர் அவர்களே, அந்த பொண்ணுங்களை பார்த்து அழகா அப்படி புடவையை கட்டிட்டு 1/4 கிலோ கம்மலை காதுல மாட்டிக்கிட்டு மல்லிப்பூ மணக்க மணக்க அப்படியே நடந்து போகும்போது பெத்த அப்பாவில இருந்து கட்டிக்க போற ஆள் வரைக்கும் மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மான்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா சார்? அந்த வார்த்தையை காதால வாங்கக்கூடிய பெண்கள் எங்களுக்கு தாங்க இந்த பண்டிகை எல்லாம் சந்தோஷம். நடுவர் அவர்களே, இந்த சைட் அடிக்கிறதுன்றத பத்தி ஆண்கள் பக்கத்துல பேசினவங்க எல்லாரும் சொன்னாங்க, சைட் அடிக்கிறதுன்னு ஆம்பளை பசங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தா? இல்ல, நாங்களும் சைட் அடிப்போம். சைட் அடிப்பீங்க தானே? உண்மையிலே பெண்கள் நாங்கள் வந்து சைட் அடிப்போம் சார். இந்த கல்ச்சரல்ஸ் பொங்கல் செலிப்ரேஷன் வைக்கும் போது நம்ம பசங்கெல்லாம் இந்த கட்ட தெரியாத வெல்குரோ வேட்டிய கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு ஒட்டிக்கிட்டு அப்படியே அது எப்போ வருமோ இப்போ வருமோன்னு ஒரு பயத்திலே அப்படி நடந்து வருவானுங்க பாருங்க. அந்த நடந்து வர்ற பசங்களை பார்த்து ஐயோ என்ன மாதிரி காண்டி அவ்வளோ அழகு அப்படின்னு எங்களை சொல்ல வைக்கக்கூடிய இந்த பண்டிகைகள் எங்களுக்கு தானங்க சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த கிராமத்துல எல்லாம் பெண்கள் வந்து கோவிலுக்கு போவாங்க பண்டிகை நாள்னா. பக்தி அப்படின்றத தாண்டி அன்னைக்குதான் நம்ம எல்லாம் அழகா ரெடி ஆயிருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால எப்படி பார்த்திருப்பேன், குப்பை கொட்டுற இடத்துலயும் கடைக்கு போற இடத்துலயும் குலாடியிலையும் நைட்டியோடையே பார்த்த அந்த பயலுக்கு அழகா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன்டா, அதை நீ பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி கையில ஒரு பூஜை கூடைய அழகா எடுத்துக்கிட்டு அப்படியே போவா. தூரத்துல நிப்பா நம்மாலு கண்ணாலே எப்படி எப்படி அப்படின்னு கேட்க அந்த பையன் அப்படி கண்ணாலே அப்படி அப்படி அப்படின்னு சொல்ல சார், அதையெல்லாம் ரசிக்கிற எங்க பெண்களுக்கு தான் சார் தெரியும் பண்டிகை எவ்வளோ ஜாலியானதுன்னு. சார் அப்படியே நகரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபெமினிசம், பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட தனக்கு இஷ்டமா இருக்கக்கூடிய ஆணுக்கு விருப்பமான உணவை சமைச்சு அதை பக்கத்துல உட்காந்து பக்குவமா பரிமாறும் பொழுது அந்த ஆண் அதை நாவால சுவைச்சு புருவத்தை உயர்த்தி அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கே சார், அந்த சைகை மொழி எந்த ஒயின் ஷாப்லயும் கிடைக்காத சரக்கு சார், அவ்வளோ போதையா இருக்கும் சார். அதை அனுபவிக்கிற எங்களுக்கு தான் சார். எதுக்கு அப்படி சொன்னா அந்த சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு சைகையில சொல்லுவார். அப்படி யாரு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்? ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா கொடுங்க. அதெல்லாம் பொது மேடைகள்ல சொல்ல முடியாது நடுவர். அது சாப்பிட்டுட்டு அப்படின்னா அவன் இருந்தா தானே சொல்றதுக்கு. அவன் நுரைக்கி மூளையில் அடைப்பாளம்மா சார். சமைக்க தெரியாத பெண் கூட சமைச்சு நமக்காக கொடுத்துருக்கா, நமக்கானவன்னு தெரியும் பொழுது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்கள், அவங்க கண்ணில் தெரிகிற அந்த காதல், அதை அனுபவிக்கிற பெண்களுக்கு தான் சார் சந்தோஷம் நடுவர்களே. உண்மையிலே இந்த கிராமத்து பெண்கள் நகரத்து பெண்கள் எல்லாம் தாண்டி 50-60 வயசை தொட்ட அம்மா வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திரைப்படங்கள் பார்க்கணும், ஆனா திரையரங்குக்கு போக பிடிக்காது. இந்த பண்டிகை நாள் அன்னைக்கு புதுப்படங்கள் போடுவாங்க பாத்தீங்களா, அது குடும்பத்தோட உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் அவங்க கையால செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸை தான் சாப்பிடணும்னு அடம் பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிமுக்கு முன்னாடி இருந்து அம்மாக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்நாக்ஸ் கேசரி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த கேசரியை பண்ணி கொடுத்து அதெல்லாம் சாப்பிடுறத ரசிச்சு ரசிச்சு கொண்டாடக்கூடிய பெண்களுக்கு தான் சார் தெரியும் பண்டிகை எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம்னு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எங்க பெண்கள்லாம் ஒலிம்பிக்கு போய் கேசரிய ஒருத்தன் ரசிச்சிருக்கான்னு அவன மாதிரி கேனப்பையில நான் இது வரைக்கும் பார்த்தேன். கேசரிய ரசிச்சு சாப்பிட்டுருக்கான்.
எப்படி இருக்கும்? கேசரி செஞ்சோடனே அவன் ஃபோன் பண்ணிட்டான். பரவாயில்ல ஆச்சு, உன் நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் கேசரியில் போடுற அந்த கலர் பொடி தான் இருக்கிறதுலேயே மோசமான நோயை உருவாக்கக்கூடியன்னு சொல்லி நம்ம டாக்டர் சிவராமன் சார் சொல்லியிருக்காரு. அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரி, இப்போ அம்மாக்கள்லாம் வந்து பைனாப்பிள் கேசரிக்கு மாறிட்டாங்க, ஒயிட் பைனாப்பிள் கேசரி, அதனால ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கோம் நடுவர் அவர்களே. அப்படியே நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்துட்டு என்னதான் ஒலிம்பிக்கில் ஓடி தங்கத்தை ஜெயிச்சுட்டு வந்தா கூட சின்ன வயசுல தெருவில் இறங்கி விளையாடின விளையாட்டெல்லாம் விளையாட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை ஏக்கப்படாதீர்கள், உங்களுக்காகவே ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்ல கன்னி பொங்கல்னு ஒரு திருவிழா இருக்கு. கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அந்த கன்னி பொங்கல் திருவிழாவில் இன்டர்நேஷனல் கேம் எல்லாம் இருக்கும் நடுவர்களே. ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் கேம், சாக்குப்பை ஓட்டம், முறுக்கு கடித்தல், லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் கேம் இருக்கும். அந்த கேம்ல எல்லாம் விளையாண்டு அந்த பாட்டிலில் நீர் நிரப்புறது இல்லை, கையில் தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த பாட்டிலில் ரொப்பி அந்த பாட்டிலை குடுன்னு எடுத்துட்டு போய் கொடுத்து அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேடையில் வச்சு குழம்பு வைக்கிற குண்டா ஒன்று கொடுப்பாங்க பரிசா. அந்த குழம்பு வைக்கிற குண்டாவை கையில வாங்கும் பொழுது மனுஷனுக்கு இருக்கும் பாருங்க சந்தோஷம். நீ 2-3 குண்டா வாங்கியிருப்பியோ? ஏகப்பட்ட குண்டா. ஏன்னா சாப்பிட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை சீர்வரிசைகளே அந்த போட்டியில் ஜெயிச்சு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சந்தோஷத்தை அனுபவிக்கிற பெண்களுக்கு தானே நடுவர்களே பண்டிகைன்றது சிறப்பானதா இருக்கும். உண்மையிலேயே தாய் குலங்கள் தான் குழந்தை அப்படி பாராட்டி பாராட்டி அவங்க சொன்னாங்க. சின்ன விஷயம் செஞ்சா கூட 1.5 வயசு குழந்தை ஒரு அம்மா கையில் வச்சுக்கிட்டு, சார் உங்க மிகப்பெரிய ரசிகன் சார், என் மையன் 1.5 வயசு சார், உங்க ஷோ வந்தா ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு. பார்த்தீங்களா என்ன சொல்றான்னு பார்த்து போயிட்டு வருவீங்களா? அவன் அந்த ஈலாம் அவ்வளோ சவுண்டு. நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அண்ணங்கார ஒரு புடவை எடுத்து கொடுத்தா, சுடிதார் எடுத்து கொடுத்தா சந்தோஷம்னு. நாங்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறக்கூடிய பெண்களாக இருந்தாலும், அண்ணங்கார பண்டிகை நாள் அன்னைக்கு ஒத்த புடவை வாங்கி கொடுப்பா சார். அந்த புடவையை வாங்கிட்டு எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது, அண்ணன் வாங்கி கொடுத்ததுன்னு ஊரெல்லாம் காட்டிட்டு வருவோம் பாருங்க சார். எங்களுடைய பெண்களுக்கு இந்த பண்டிகைன்றது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம், நான்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போவேங்க. ஊருக்கு போனோன்னு சொந்தக்காரங்களாம் என்னை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, என்னம்மா இப்படி இழைச்சு போயிட்ட. அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக வேண்டி இந்த பண்டிகைகள்லாம் வந்தா சந்தோஷம்னு தோணும் நடுவர்களே. உண்மையிலே 5-6 பெண்கள் சேர்ந்து குலோப் ஜாம் செய்யறன்ற பேர்ல கூட கரைச்சு குடிச்சது 6 பொங்கல் கடந்ததுக்கு பிறகும் பேசி சிரிக்கிறதுல சந்தோஷம். வீட்டு பரன் மேல தூங்கிட்டு இருக்கக்கூடிய பாத்திரத்தை எல்லாம் எடுத்து பொங்கல் வந்துருச்சு தொடச்சு வைக்கணும்னு அழுக்காகாத பாத்திரத்தை தொடச்சிட்டு எங்க அப்பா வீட்டு சீருன்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம். இப்படி பண்டிகை நாள் அன்னைக்கு எங்க கையில அன்னத்தை கொடுத்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்க சாப்பாடை பரிமாறுங்கன்னு எங்களை அன்னபூரணியாக மாற்றக்கூடிய பண்டிகைகள் என்றைக்குமே ஆண்களை காட்டிலும் எங்களுக்குத்தான் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.